உச்சியாவை தோக்கடிக்கிற லெவலுக்கு பவர்ஃபுல்லா இருக்கிற ஒரு 3 கேரக்டர்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தேர்ட் பொசிஷன்ல நகட்டோ உசுமாக்கி தான் இருக்காரு. நீ என்னடா நகட்டோ சொல்ற, நகட்டோலாம் ஈஸியா மதுரா தோக்கடிச்சிருவான்னு நீங்க சொல்லுவீங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு நம்ம ரினேகன் வச்சிருக்க நாகட்டோ பாத்தீங்கன்னா மதுராவை தோக்கடிக்க அதிக சான்ஸ் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவனால 6 பேத் ஆஃப் பெயினி கண்ட்ரோல் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம நிறைய சமன்ஸும் அவனால பண்ண முடியும். நம்ம செகண்ட் பொசிஷன்ல ஒபிட்டோ உச்சியா தான் இருக்காரு. நம்ம டென்டைல்ஸ் ஃபார்ம்ல இருக்க ஒபிட்டோவால ஈஸியாவே மதுராவை தோக்கடிக்க முடியும் தான் நான் சொல்லுவேன். இது மட்டும் இல்லாம காமியுங்கிற எபிலிட்டியுமே நம்ம ஒபிட்டோவால யூஸ் பண்ண முடியும். நம்ம ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல மினாட்டோ நமிகாசே தான் இருக்காரு. இப்ப நான் சொன்ன கேரக்டர்ல நம்ம மதுராவை இன்னும் கொஞ்சம் ஈஸியா தோக்கடிக்கிற ஒரே கேரக்டர்னா அது நம்ம மினாட்டோ தான். நம்ம பிரைம் ஃபார்ம்ல இருக்க மினாட்டோ மட்டும் 4th கிரேட் நிஞ்சா வர போய் இறங்கியிருந்தாருன்னா 2 எபிசோட்ல 4th கிரேட் நிஞ்சா வரை முடிஞ்சிருக்கும். ஏன்னா மினாட்டோ பண்ண செய்கை எப்படி, மினாட்டோவை பத்தி தனியா வீடியோ போடணுமான்னு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ்.